நாங்கள் செம மலை மட்டன் வாங்கிட்டு வந்திருக்கேன் பிரியாணி பண்ணிடுவோம். இன்னைக்கு மட்டன் பிரியாணி செய்யலான் இருக்கேன். அதுக்கு தேவையான பொருள் பார்ப்போமா? ஃபஸ்ட்டு தேவையான பொருள் மட்டன், ஒரு 1/2 hour ஊற வச்ச அரிசி, 1/2 மணி நேரம், இஞ்சி பூண்டு விழுது, தேவையான உப்பு, மஞ்சள் பொடி, மஞ்சத்தூள், வெங்காயம், தயிர், தக்காளி அரைச்சது விழுது, எலுமிச்சம்பழம், லெமன், பச்சை மிளகா, காந்தாரி பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி தழை. மட்டனை வேக வச்சிடலாம். மட்டன் வேக வைக்கிறதுக்கு உப்பு, மஞ்சள் பொடி, தேவையான தண்ணி ஊற்றணும். தக்காளி அரைச்சதே கழுவி நான் ஊற்றிக்கிறேன். இப்போ நம்ம 3 விசில் விட்டுக்கலாம். 3 விசில் வரணும். மூணு விசில் விட்டுருக்கேன். விசில் வந்து ஆவி இறங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி இப்போ வந்து மட்டன் வெந்துருச்சு. பிரியாணி பண்ணுறதுனால ரொம்ப குழஞ்சி வேகாமல் கொஞ்சம் 3/4 வேக்காட வச்சுக்கணும். நம்ம இப்போ பிரியாணி பண்ண போகிறோம். சட்டி அடுப்பில் வச்சுட்டேன், சூடாகிடுச்சு. எண்ணெய் நெய்யும், எண்ணெய் கம்மியாக தான், நெய் ஜாஸ்தியாக வச்சு ஊற்றிக்கிறோம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம், இப்போ வந்து அதில் இஞ்சி பூண்டு வேக வைக்க போட்டிருக்கிறதுனால கொஞ்சமாக ஒரு ஸ்மெல்லுக்கு வேண்டி ஒரு டேஸ்ட்டு. இப்போ புதினா, கொத்தமல்லி தழை, இப்போ பச்சை மிளகாய் போட்டிருக்கிறதுனால கொஞ்சமாக சில்லி பவுடர், இப்போ தயிர், இப்போ நான் வந்து 4 கிளாஸ் அரிசி வச்சுருக்கிறேன். அதுக்கு வந்து ஒரு 5.25 கிளாஸ் தான் தண்ணி ஊற்றுவேன். எப்பயுமே நான் அப்படி தான் பண்ணுவேன். எனக்கு ஊற வைக்கிறோம்ல 1/2 மணி நேரம், அதனால தண்ணி ரொம்ப தேவைப்படுது. 1/2 மூடி எலுமிச்சம்பழம், உப்பு பார்த்துக்கணும். மூடி வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்ச அரிசியை போட்டுக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். பிரியாணின்னா அது இலையில சாப்பிடணும். அப்போ தான் டபுள் மடங்கு ருசியாக இருக்கும்.